எல்லாரும் வழி விலகி கெட்டு போனார்கள். எல்லாரும் வழி விலகி போறாங்க. தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும். ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும், மீண்டுமாய் உங்கள் சமூகத்துக்கு நான் வருகிறேன் ஆண்டவரே, மீண்டுமாய் உம்மை பார்க்க நான் ஆசையோடு வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தை நாமும் பிடிப்பதற்கு ஆயத்தமுள்ள தேவ பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிற நம்மை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் வசனத்துக்கு நடுங்குவாங்க, யார் வசனத்தை கேட்டு அதன்படி செய்வாங்க. ஆண்டவருடைய வார்த்தை என்ன நோக்கி வருகிறதே, கோபமாய் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுகிற தெய்வம் அல்ல. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல. ஆமென். அடுத்தபடியாக யாரை நோக்கி ஆண்டவர் வருகிறார், யாரை ஆண்டவர் தேடுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் எதை தேடி வருகிறாரு? கனியை தேடி வருகிறார் இல்லையா? நம்ம வீட்டில் ஒரு செடி வைக்கிறோம், ஒரு கொடி வைக்கிறோம், ஏதோ ஒன்று வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு என்ன செய்வோம்? சரி, இதிலேருந்து ஏதாவது நமக்கு கிடைக்குமா, இதிலேருந்து ஏதாவது ஒரு பலன் கிடைக்குமான்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? அந்த செடியை என்ன செய்வோம்? நம்ம நட்டு வைப்போம். அதே போல் தான் வசனம் சொல்லுகிறது, இதில் ஒரு கனி இருக்காதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? தேடி வருகிறாராம். அப்படி கனி இல்லாத போது ஆண்டவர் என்ன சொல்கிறாராம்? எனக்கு அந்த வார்த்தையை வாசிக்கும் போதே ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? இது என்ன பண்ணுது? இது வேஸ்ட்டாக இருக்குது இல்லையா? இதில் கனியை பார்க்க முடியல, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதை வெட்டி போடுகிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நிலத்தை கெடுக்கிற மனிதர்களாய் நீங்களும் நானும் வாழ்ந்து விட்டு போகக்கூடாது. இந்த நிலத்தில் அநேக கனிகளை கொடுக்கும்படியாக, அநேக செடிகள் வளருவதற்கு நீங்களும் நானும் ஆதாரம் உடையவர்களாக, நீங்களும் நானும் பயன்பெறுகிற பாத்திரங்களாக இருக்கும் பொழுது மாத்திரமே ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, என்னில் நீங்க என்ன பண்ணணும்? நிலைத்திருங்கள். அவர்களை என்ன செய்யணுமா? நம்ம நிலைத்திருக்கணும். அவர்களை நிலைத்திருக்கும் பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அநேக கனிகளை நம்ம என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது 51வது சங்கீதத்தில் சொல்லுகிறாரு, ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா நிலைவரமான ஆவி இருந்துச்சு, அது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஓல்ட் ஆயிடுச்சு, அது பழசாயிருச்சு. என்னால் நிலச்சி நிற்க முடியல, என்னால் சரியாக ஜெபிக்க முடியல, என்னால் உங்களை நோக்கி பார்க்க முடியல, அப்பப்போ நான் ஜோன் அவுட் ஆகி போயிடுறேன். அதனால் ஆண்டவரே, ஒரு நிலைவரமான ஆவியை என்னுடைய உள்ளத்தில் நீங்கள் புதுப்பிங்க ஆண்டவரே. காலைதோறும் அவருடைய கிருபைகள் எப்படி இருக்கும்? புதியனவாக இருக்கும். ஒன்று சொல்கிறேங்க, எனக்கு நிறைய கிருபை இருக்குது, உண்மைதாங்க. நேற்று கிருபை நேற்றோடு சரி. இன்னைக்கு காலையில் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் செய்கிற காரியங்களின் மேலே தேவ கிருபை விளங்குகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்போ நிலைத்திருக்கும் பொழுது தான் ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நான் உங்களுக்கு என்ன செய்வேனா? செய்வேன் என்று சொல்லி. அப்போ கனி தருகிற நம்மை அவர் தேடிக்கொண்டே இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. சிஸ்டர், நான் எதனாலும் செஞ்சிருவேன் சிஸ்டர், ஆனால் என்னால் கோவப்படாமல் இருக்க முடியாது. நான் எதனாலும் செஞ்சிருவேன் சிஸ்டர், ஆனால் புரணி பேசாமல் என்னால் இருக்க முடியாது. நான் எதனாலும் செஞ்சிருவேன் சிஸ்டர், ஆனால் எங்கள் வீட்டுக்கு ஒரு மருமக இருக்கு இல்லையா, அது மேலே எனக்கு பொறாமப்படாமல் இருக்க முடியாது. இதெல்லாம் நம்ம லைஃப்பில் அப்படி எப்படி சொல்கிறது அப்படின்னா, அப்படி பெயிண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா, சில ஒரு மாதிரிப்பட்ட சுவரெல்லாம், அது மாதிரி நமக்குள்ளே இப்படி 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 என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, போயிட்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கனி கொடுக்கும் பொழுது அந்த கனி இருக்குதான்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன்? நான் தேடி வருகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் பாஸ்டர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னுடைய ஸ்பாவத்திற்கும் என்னுடைய ஆசீர்வாதத்திற்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறீங்களா, உங்கள் ஆசீர்வாதத்துக்கும் உங்கள் ஸ்பாவத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. ஆமாங்க. அதாவது ஆண்டவர் விரும்புகிற ரொம்ப பிரதானமான ஒன்று, நம்முடைய ஸ்பாவங்கள் தேவனுக்கு உகந்ததாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய கரத்தில் நம்ம வச்சிருக்கிறாரு.
அவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது நம்ம வந்து அவருக்கு உகந்த பாத்திரமாக அப்படி வணைஞ்சிட்டே வருவாராம். நம்ம விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க அவருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக நம்மளை என்ன செய்ய முடியும், வணைய முடியும். சில நேரங்களில் அந்த களிமண் வணையும் பொழுது ஒரு சில கற்கள் இருக்கும் தெரியுமா, கல் இருக்கும். அந்த கல்லை வந்து அந்த குயவன் என்ன பண்ணுவார், எடுத்து போட்டுட்டு திரும்ப ஒரு நல்ல ஒரு ஷேப்புக்குள்ளே அதை கொண்டு வருவார். அந்த கல் இல்லை நான் போக மாட்டேன், என்னை இதோடையே சேர்த்து வச்சு நீ வணைன்னு சொல்லி அந்த குயவன்கிட்ட சொன்னால் அந்த குயவனால் அந்த பாத்திரத்தை என்ன செய்ய முடியாது, வணைய முடியாது. ஹல்லேலூயா. சிறந்த பாத்திரமாய், அவருக்கு உகந்த பாத்திரமாய், கனமுள்ள ஒரு பாத்திரமாய், தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாய், தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்கிற ஒரு பாத்திரமாய் வணையும் வரைக்கும் நம்ம அவருடைய கரத்தை விட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வெளியே போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கனியுள்ள ஜீவியம் செய்கிற ஒரு மனுஷனை அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அவர் தேடுறாரு தேடிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே தேடி என்கிட்ட வந்து நின்றுங்க ஆண்டவரே, நான் உமக்கு உகந்த பாத்திரமாக நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவரே, உமக்கு உகந்த ஜீவியம் செய்யணும்னு நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, வசனத்துக்கு நடுங்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆண்டவரே, தேவ சமூகத்திலிருந்து ஜோன் அவுட் ஆகிவிடக்கூடாதுன்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரே, என்ன உங்கள் கரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை அவருடைய கரத்தில் ஏந்தி அவர் நம்மை பயன்படுத்துகிற நல்ல ஒரு தகப்பனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் உங்கள் கூட இருக்கணும்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம செய்யணுங்க. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன தெரியுமா ஆசைப்படுறோம், ஆண்டவர் என் கூட இருக்கணும், ஆண்டவர் எனக்கு அதை செய்யணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது பார்க்கலாம், இப்போ நம்ம நல்லா இருக்கிறோம். இப்போ என்ன தெரியுமா நினைக்கிறோம், இனி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதங்களை கேட்குறதற்கு நம்மளை போல ஒரு பெரிய மனுஷரை பார்க்கவே முடியாது. எனக்கு இதெல்லாம் வேணும் ஆண்டவரை லிஸ்ட்டு போட சொன்னால் என்ன செய்வான், லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருப்போம். ஆண்டவர்கிட்ட நான் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு பெரிய சபை கிடைக்கிற வரைக்கும் நான் உங்களை விடவே மாட்டேன் ஆண்டவரே, எப்பப்பா எனக்கு தரப்போறீங்க. எப்போ பார்த்தாலும் ஆண்டவரத்தில் இதை நான் அதிகமாக கேட்பேன். வசனம் ஒரு சகோதரி என்ன பண்ணாங்களாம், ஆண்டவர் போய் என்ன பண்ணாங்களாம், தொந்தரவு செஞ்சாங்களாம். வசனம் சொல்லுகிறது இல்லையா, அந்த எஜமான போய் அவங்க என்ன பண்ணாங்களாம், தொந்தரவு செஞ்சதுனால இவன் தொந்தரவு தாங்க மாட்டாமல் அந்த நியாயாதிபதி நியாயம் செய்தானா. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், என் தொந்தரவு உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும், ஆண்டவர் தொந்தரவு பண்ணுங்க ஆண்டவரே, என்னை உமக்கு உகந்த பாத்திரமா நீங்கள் வணைங்க ஆண்டவரே, உமக்கு ஏற்ற பாத்திரமா நீங்கள் வணைங்க ஆண்டவரே, உங்கள் கரம் என் கூட இருக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 3 வசனம் வாசித்தோம் இல்லையா, அதில் ஒரு கடைசி வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 89:20. கண்டுபிடித்தேன், கண்டுபிடிச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பரிசுத்த தைலத்தினால அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அப்போ சத்துரு நம்மளை நெருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமா? இல்லை இல்லையா? யாருமே வந்து இதை விரும்புகிற பிள்ளைங்க கிடையாது தெரியுமா. பிசாசை பார்த்து அது வருதோ வரலையோ நம்ம என்ன சொல்லுவோம், அப்பாலே இப்போ சாத்தானே, என்கிட்ட வராத சாத்தானே, அது இருக்குதோ இல்லையோ அந்த சாத்தான் கூட நினைப்பான். நான் பாஸ்டர் ஒரு கதை சொல்லுவாங்க, நான் சும்மா தானே இருக்கேன், இவங்க ஏன் என்னைய போன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சத்துரு நம்மை நெருங்குகிறானோ இல்லையோ நம்ம அதை துரத்துறதுல ரொம்ப கவனமுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்குள்ள நம்ம ஜோன் அவுட் ஆகி போயிட்டு ஃபோக்கஸ் ஆகுறதுல நம்ம கவனம் உள்ளவர்களாக இருக்க வேணும். அல்லேலூயா. ஜோன் அவுட் ஆகாதபடி நம்ம ஃபோக்கஸ் ஆகுறதுல நம்ம கவனம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது சத்துரு நம்மை நெருக்குவது கிடையாது. இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், ஆனால் சத்துருவும் என்னை நெருங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் சேலஞ்சிங்கான விஷயமாக தான் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மை தேடுகிற பாத்திரங்களாக தேடி 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 அவர் சோர்ந்து போகிறவராய் அல்ல, கண்டுபிடித்து இவள் எனக்கு ஏற்றவள், இவன் எனக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய கரத்திலே எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரமாய் அவருடைய கரத்திலே ஏந்தி இவள் எனக்கு பிரியமானவள் நீ ரூபவதி என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே விரும்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக 2 காரியத்தை நான் சொல்லிட்டு அப்படியே இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். அடுத்தபடியாக ஆண்டவர் யாரை தேடுகிறார் என்று சொன்னால் நீதிமானை ஆண்டவர் தேடுகிறார். நோவானுடைய காலத்தில் வசனம் சொல்லுகிறது, தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு உள்ளே உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். அப்போ நான் என்ன நினச்சேன்னா அந்த ஊரில் சில நீதிமான்கள் இருந்திருக்கிறாங்க,
அந்த நீதிமான்களுக்குள் உத்தமனும் நீதிமானுமா இந்த நோவா இருந்ததுனால ஆண்டவர் இந்த நோவாவுக்கு என்ன செய்கிறாரு, என்ன செஞ்சார் ஆண்டவர்? ஒரு பிளான் கொடுக்குறாரு இல்லையா? நீ என்ன பண்ணு, ஒரு கொப்பேர் மரத்தை எடுத்து ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி, இன்னும் சொல்லப்போனால் அவர் தன்னுடைய ரகசியங்களை இந்த நீதிமான் இடத்தில் சொல்லுகிறார். அல்லேலூயா. தன்னுடைய பாரத்தை இந்த நீதிமான் இடத்தில் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய பிளானை இந்த நீதிமான் இடத்தில் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறாருன்னு சொன்னால், இவன் செய்வான் என்று சொல்லி நம்பி சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நீதிமானாக நம்ம வாழும் பொழுது அவருடைய நம்பிக்கைக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் நீங்களும் நானும் இருப்போம். அல்லேலூயா. அவருடைய பிளானை ஆண்டவர் நமக்கு சொல்லுவாராம். அவர் நம்ம மேலே நம்பிக்கை வைத்து சொல்லுகிறாராம். அவருடைய பாரத்தை நம்ம இடத்துல ஷேர் பண்ணுகிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். கடைசியாக சுவரை அடைக்கவும் அவர் எப்படி யாரை தேடுகிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன். நியாயாதிபதியினுடைய நாட்களில் தெபோரால் எழும்பி என்ன செய்கிறா, நான் தாயாக எழும்பும் அளவும் என்ன செய்வேன், நான் ஆண்டவரை நோக்கி நான் பார்த்து கொண்டே இருப்பேன். நான் தாயாக எழும்பணும். கிராமங்கள் எல்லாம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. ஆசேர் மனுஷர், தான் மனுஷர் கப்பல்களில் கடற்களில் எல்லாம் தங்கிட்டாங்க. ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசிரங்கள் மிகுதியாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, செபுலோனும் நப்தொலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரையும் எண்ணாமல் நின்றார்கள். இவங்க எனக்கு துணையா இருக்கிறதுனால இந்த கிராமங்கள் பாழாய் போகாதபடிக்கு நான் தாயாக எழும்புவேன் என்று சொல்லி கடைசியாக அந்த ஒரு பெண் தீர்க்கதரிசியானவள் அந்த திறப்பிலே நிற்பதற்கு, அந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு சுவரை அடைப்பதற்கு நான் நிற்கிறேன் சொல்லி அந்த தைரியமாய் சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாக அவள் இருந்தாள். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் யாரை தேடிக்கொண்டிருக்கிறார்? எப்படிப்பட்டவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்? ஆண்டவருடைய பாரத்தை அறிகிற பிள்ளைகளை, ஆண்டவருடைய பாரத்தை என் பாரமாய் எடுத்து செயல்படுகிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த 2026 முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் ஜோன் அவுட் ஆக மாட்டேன், நான் ஃபோக்கஸ்குள்ளே வருவேன். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லலாமா? நான் ஜோன் அவுட் ஆக மாட்டேன், ஃபோக்கஸ்குள்ளே வருவேன். ஜோன் அவுட் ஆக மாட்டேன், ஃபோக்கஸ்குள்ளே நான் வருவேன். ஆண்டவர் நம்ம பார்க்கும் பொழுது அவர் வந்து எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப வீக்கானவரோன்னு நான் சில நேரங்களில் இப்போ எதில் தெரியுமா, நான் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆண்டவர் இந்த உலகத்தில், என்ன போய் நீங்கள் தெரிந்தெடுத்துக்கல. எத்தனை பெரிய பெரிய ஊழியர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, எவ்வளோ படித்தவங்க இருக்காங்க, எவ்வளோ அழகானவங்க இருக்காங்க. ஆண்டவர் ஒன்றுத்துக்கும் உதவாத என்ன போய் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. எதுக்குங்க? அவருக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும், அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரு. ஏன் தெரியுமா? அதாவது அவருடைய பிள்ளைகளாக அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டுட்டாரு. நம்ம எல்லாருக்கும் அவருடைய அதிகாரத்தை அவர் என்ன செய்வாராம், கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதிகாரம்னா என்னங்க? ஒருத்தனை போன்னு சொன்னால் போகணும், ஒருத்தனை வான்னு சொன்னால் வரணும் இல்லையா? ஸோ நமக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்து அவருடைய பிள்ளைகளாய் நமக்கு இந்த காலை வேளையில் நம்ம ஏற்றுக்கொண்ட தெய்வமாக அவர் இருக்கிறார். கடைசி நம்ம ஒரு ஸ்டில் பார்த்தோம் இல்லையா? அந்த ஸ்டில் வேறு யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. நம்ம ஷோல்டர் மேலே அவர் கை போட்டு, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ எனக்கு வேணும், நீ என்னுடைய ஜோன்லேயே நீ இருக்கணும், நீ ஜோன் அவுட் ஆகி போயிடக்கூடாது, நீ என்னுடைய ஃபோக்கஸ்லேயே நீ இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மை அழைத்து, நம்மை தெரிந்து கொண்டு, நம்மை பாக்கியவான்களாய் மாற்றி அவர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு நல்ல அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்களுக்கும் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் என் கூட இருக்கணும், கர்த்தருடைய கரம் என் சபையோடு இருக்கணும், கர்த்தருடைய கரம் என் பிள்ளைகளோடு இருக்கணும், கர்த்தருடைய கரம் என் குடும்பத்தோடு கூட இருக்கணும், கர்த்தருடைய கரம் என் சபையாரோடு கூட இருக்கணும். கர்த்தருடைய கரம் பாஸ்டர் ஐசாயாவோடு கண்டிப்பாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இந்த கோணாம்பேடு சபையின் மீது கண்டிப்பாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செய்யணும்? ஜோன் அவுட் ஆகக்கூடாது, ஃபோக்கஸ்குள்ளே இருக்கணும். ஜோன் அவுட் ஆகாமல் ஃபோக்கஸ்குள்ளே இருப்போன்னு சொன்னால்
கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே என் மேலே இருக்கும். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே இந்த காலை வேளையில் என்னை நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீங்கள் என் கூட, உங்கள் கரம் என் கூட இருக்கிறதுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி, ஆண்டவரே என் கூட நீங்கள் இருங்கப்பா. எஸ்ராவோடு, நெகேமியாவோடு, தெபோராலோடு, எஸ்தரோடு நீங்கள் இருந்தது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, என் கூடயும் ஆண்டவரே நீங்கள் இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. ஆண்டவரே நீங்கள் எனக்கு வேணும்ப்பா. உண்மையாக சொல்லுங்கங்க, கொஞ்சம் மனசை திறந்து, மனசை ஓப்பனாக திறந்து சொல்லுங்கள். ஆண்டவரே நீங்கள் எனக்கு வேணும் அப்பா, உங்கள் கரம் எனக்கு வேணும் ஆண்டவரே, நான் எங்கே போனாலும் ஆண்டவரே உங்கள் கரம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? தகப்பனே நீங்கள் எனக்கு வேணும் அப்பா, உங்கள் கரம் என் குடும்பத்தோடு இருக்கணும் அப்பா. சொல்லுங்கள், உங்கள் கரம் என் கூட இருக்கணும் ஆண்டவரே, உங்கள் கரம் என் குடும்பத்தோடு இருக்கணும் ஆண்டவரே, உங்கள் கரம் என் சபையோடு இருக்கணும் ஆண்டவரே, உங்கள் கரம் என் ஊழியத்தில் இருக்கணும் ஆண்டவரே, நான் எங்கே போனாலும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே உங்கள் கரம் ஆண்டவரே என்னை வழி நடத்தணும் ஆண்டவரே. அவர் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளெல்லாம் சபைப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் கோணலான வழிகளில் நான் போயிடக்கூடாது ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழியில் நான் போயிடக்கூடாது ஆண்டவரே, நித்திய வழியில் என்னை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேலே இருக்கட்டும். சொல்லலாமா? அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நிமிரவே முடியலை, எப்பயும் அப்படிதாங்க வந்து போயிட்டு இருந்தா. ஆனால் நிமிர முடியாத சூழ்நிலைகள் இந்த 2026 ஆண்டில் தேவன் நிமிர பண்ணுவார், தேவன் நடக்க பண்ணுவார், தேவன் ஓட பண்ணுவார், தேவன் அச்சீவ் பண்ண பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. அது கொடுக்கும் கரம், அது நடத்தும் கரம், அது காக்கும் கரம், அது காக்கும் கரம். அவருடைய செட்டைகளின் நிழலிலே நமக்கு ஆரோக்கியம் உண்டு, அவருடைய செட்டைகளின் நிழலிலே நமக்கு ஆரோக்கியம் உண்டு. அந்த 2 கரத்தை பிடிச்சு அவர் நம்மை அணைத்து கொண்டு நம்மை முத்தமிட்டு, நீ எனக்கு வேணும் என் பிரியமே, நீ ரூபவதி, உன்னிடத்தில் பழுதொன்றுமில்லை என்று சொல்லி அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த காலை வேளையில் வந்திருக்கிறார். ஜோன் அவுட் வேணாங்க, ஃபோக்கஸ்குள்ளே வந்துடலாம். ஜோன் அவுட் வேண்டாம், ஃபோக்கஸ்குள்ளே வந்துடலாம், ஃபோக்கஸ்குள்ளே வந்துடலாம், தேவ பார்வைக்குள்ளே வந்துடலாம், தேவ சித்தத்துக்குள்ளே வந்துடலாம். அவர் நம்மை கரத்தில் எடுப்பதற்கு அவருடைய கரத்துக்குள்ளே நம்ம வந்து விடும் பொழுது அவர் நம்மை உண்மையாய் அவருடைய கரத்திலே ஏந்தி பயன்படுத்த நல்லவராயிருக்கிறார். அந்த சிறு பையனுடைய கரத்தில் இருக்கும் வரைக்கும் அது கொஞ்சமாக இருந்தது. கர்த்தருடைய கரத்தில் வந்த பொழுது 5000 பேரை போஷிக்கத்தக்க உணவாய் அது எப்படி மாறினதோ, அவருடைய கரத்தில் நம்மை ஏந்தும் பொழுது, ஓ திறப்பிலே நிற்பதற்கு, சுவரை அடைப்பதற்கு அவர் நம்மை பயன்படுத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை தொடர்ந்து எங்களோடு இருக்கும்படியாய் எங்களை கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.